ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அப்சஷன் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹாலிவுட் படம் அண்ட் இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் அண்ட் ஒரு ஹாரர் டெம்ப்ளேட்டில் வந்து உருவாயிருக்க ஒரு படம் அப்படின்ட்டு தான் வந்து படத்தையும் வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம போய்ட்டு வந்து தியேட்டர்ஸில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபைனலாக இந்த படம் எப்படி தான் வந்து வந்திருக்கு அண்ட் படம் ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தலாம். படத்தோட ஸ்டோரி லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். அதாவது வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து லவ் பண்ணிகிட்டே வந்து இருக்காரு. பட் ஆனால் அந்த ஹீரோயின் வந்து கண்டுக்காமலே வந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. போயிட்டு லவ்வை சொல்கிறது கூட நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்பப்போ வந்து கூச்சமாகவும் பயமாகவும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து அப்பப்போ வந்து கேட்டுட்டு இருக்கு, உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து கேட்கும்போது கூட நம்ம ஹீரோவால் அந்த லவ்வை வந்து சொல்ல முடியலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோவே வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இப்போது ஒரு டைமில் வந்து அவர் ஒரு ஷாப்புக்கு ஒன்று வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து ஒன் விஷ் வெல்லோ அப்படின்ற ஒரு டாய் ஒன்று வந்து வாங்குறாரு. அந்த டாயை உடச்சி ஒரு விஷ் வந்து கேட்குறாரு. அதாவது வந்து அந்த பொண்ணு என்னை வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷ் வந்து ஒன்று வந்து கேட்குறாரு, ஒரு வரம் ஒன்று வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை உடச்சதுக்கப்புறமே அவரோட ஆசையும் வந்து நிறைவேறுது. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இங்கே தான் வந்து ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. மெயின் பிளாட்டே இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து அதாவது ஹீரோவை வந்து லவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் வந்து நடக்குது, நம்ம ஹீரோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரியில் என்ன தான் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோ ஏன்டா அந்த வரத்தை கேட்டோம் அப்படின்ற லெவலுக்கு அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதுக்கப்புறம் சம்பவங்கள்லாம் வந்து ஹெவியாகவே வந்து நடக்குது. ஸோ இதான் வந்து பிளாட்டாக வந்து வச்சுட்டு கதையை வந்து எடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்டே என்ன அப்படின்னா ஹீரோயின் கேரக்டரை இவங்க டிசைன் பண்ண விதம். எஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பின்னி பெடல் எடுத்துருச்சு அந்த ஹீரோயின். அந்த கேரக்டரில் இண்ட்ரி நெவரேட் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. உண்மையில பெர்ஃபார்மன்ஸில் சும்மா அள்ளி சாப்பிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். குறிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபில் பயங்கரமான சீக்வன்ஸ்லாம் வந்து அமைச்சிருந்தாங்க. அது எல்லாமே ஹீரோயினுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பயங்கரமான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸாகவே தான் வந்து இருந்து போச்சு. ஸோ அதனாலே வந்து ஹீரோயினுக்கு நிறையவே வந்து ஸ்பேஸ் கொடுத்து ஸ்கோப் இருக்கிற ஒரு கேரக்டராகவே வந்து டிசைன் பண்ணதும் அந்த ஒரு சீக்வன்ஸை தன்மையப்படுத்திக்கிட்டு அந்த இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி அல்டிமேட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்த அந்த இண்டி நெவரேட்டோட அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு ஆக்ட்ரஸோட ரோல் பிளேவும் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவோட ரோலும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. அவரும் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்துருக்காரு. ஸோ இந்த கதைக்கு அவரோட ரோல், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காப்ல. இந்த படம் ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் அப்படின்னே வந்து சொல்லுவேன். அண்ட் உள்ள அங்கங்கே வந்து பாடி ஹாரரான ஒரு சில மொமெண்ட்ஸும் வந்து படத்தில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் பயங்கர கொடூரமாகவும் வந்து எடுக்கப்பட்டிருந்திருக்கு. என்னதான் அந்த படத்தோட ஐடியாலஜி ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர் படம் அப்படின்னு வந்து சொன்னாலும் படம் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு ஹாரர் அப்படின்ற ஒரு டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது மெயின்டைன் பண்ணிட்டே வந்து வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் படம் பயங்கரமாக வந்து தெரிச்சது. படம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். அண்ட் செகண்ட் ஹாஃப் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து சீட் எட்ஜில் வந்து பார்க்குற மாதிரியான சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹாரர் படம் அப்படின்னோடனே நீங்கள் வழக்கமாக எதற்கு பார்க்குற ஹாரர் படம்லாம் வந்து இங்கே வந்து கிடையாது. ஹாரர் டெம்ப்ளேட்டடான சீன்ஸுமே வந்து படத்தில் வந்து எதுவுமே வந்து இல்லை. சீன் ரைட்டிங்காக, அதாவது அந்த சீன் வந்து டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரைட்டிங்கை ஒன்று வந்து கொண்டு வந்து அங்கே வந்து ஹாரர் எலமெண்ட்டை ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. அண்ட் உண்மையிலே வந்து அந்த டோனை வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு பரபரப்பான ஒரு மொமெண்ட்டை ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை ரைட்டிங்கில் அப்சல்யூட் செம்மையான ஒரு பீக் லெவலில் வந்து கொண்டு போயிருந்திருக்கு இந்த டீம். அண்ட் ஒரு பக்கம் ரைட்டிங் வைஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து இந்த படம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலாகவும் படம் வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து இருந்தது. மெயினாக வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் வந்து மியூசிக் சொல்லியே ஆகணும். மியூசிக் வந்து பயங்கர ஒரு ரோல் பிளே பண்ணியிருந்தது இந்த படத்தில். மெயினாக நம்ம ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடத்துலலாம் சும்மா அள்ளு விடுது படம். அண்ட் வர்ற பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கும் சரி அண்ட் வந்து எடிட்டிங் ஒர்க்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் டெக்னிக்கல் ஒர்க் வந்து இருந்திருக்கு இந்த படத்தில். அண்ட் டெக்னிக்கலாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லுவேன். அண்ட் வந்து பட்ஜெட் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு பட்ஜெட் தான் அந்த படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் அதை டெக்னிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ண விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து இந்த கதைக்கு தேவையான அழகான எக்ஸிக்யூஷனும் வந்து இருந்திருக்கு இந்த படத்தில். அதனால தான் வந்து படத்தை ஒரு 1.25 மணி நேரம் இந்த படம் ஓடினாலும் அது முழுசாக வந்து உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் அந்த டியூரேஷன் வைஸ் வந்து ஒரு கம்மியான டியூரேஷன் வந்து இருக்கிறதும் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையுமே வந்து எங்கேயுமே போர் அடிக்காத வகையில் தான் வந்து படத்தை வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேவும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லுவேன். நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கும் சரியா அதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு காஸ்டிங், அதாவது காஸ்ட் அண்ட் குரூவும் வந்து அமைஞ்சதும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாகவே வந்து இருந்தது. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படமே வந்து நின்றுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹீரோயினோட ரோலும் சரி அந்த ஹீரோவோட ரோலும் சரி நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இடையில அங்கெங்கேயும் வந்து பாடி ஹாரர் சம்மந்தமான விஷயங்களும் வந்து இருக்குது. ஸோ பிளட் ஷெட்டான கண்டென்ட்டும் வந்து படத்தில் வந்து இருக்குது. கொஞ்சம் வந்து டார்க் ஹியூமராக
கேமராவும் வந்து அங்கங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அண்ட் நெகட்டிவ் சைடில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, எஸ் வந்து டெஃபினட்டாக அங்கங்கே வந்து ஸ்லோனஸ் ஒன்று வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அங்கங்கே வந்து லைட்டாக வந்து ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். பட் அதுவுமே வந்து இந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயமா தான் வந்து பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் அப்படின்ற ஒரு டோனில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து படத்தை வந்து எடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணும்போது அந்த ஒரு ஸ்லோனஸ்ங்கிறது இருக்க தான் வந்து செய்யும். எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அதனால் இது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு வந்து நான் சொல்ல வந்து விரும்பலை. ஸோ நீங்கள் வந்து தியேட்டர்ஸில் போய்ட்டு வந்து படம் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுத்த காசுக்கு மேலே ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிமை வந்து பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீலை தான் இந்த படம் வந்து கொடுக்கும். அண்ட் நீங்கள் வழக்கமாக வந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஹாரர் படம்னு நினச்சிட்டு இந்த படத்தை போய்ட்டு வந்து பார்த்துறாதீங்க. அதையும் மீறி பயங்கரமான ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து படத்தில் வந்து இருக்குது. அதனால் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து வருவீங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஒர்த் வாட்ச் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் அந்த படம் வந்து வரும். ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் போய்ட்டு வந்து தேட்டர்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் படத்துக்குள்ளே அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபேமிலியோடலாம் அந்த படத்தை போய்ட்டு வந்து பார்க்கவே முடியாது. ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸும் அந்த படத்தில் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு போய்ட்டு பார்க்குறேன்னா வந்து பாருங்கள். அண்ட் ரீசெண்டாக பார்த்த ஒரு ஒர்த்தான ஃபிலிம்னா நான் இந்த படத்தை தான் வந்து சொல்லுவேன். அதனால் நான் இந்த படத்தை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் தியேட்டர்ஸில் போய்ட்டு வந்து பாருங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.